குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லையா, சரி பிறக்க போகாது அம்மா தான் பிறக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவங்களுக்கு பெண் பிள்ளை பிடிக்காது. கல்யாணம் ஆகிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு வருஷம் வரைக்கும். திடீர்னு ஒரு வயசாக இருக்கும்போது இப்போ கொரோனா பீரியட் அவங்க அம்மா சொல்லாமல் இல்லாமல் போயிட்டாங்க. இவங்க அம்மா வந்துட்டு ஒரு வயசுலேயே விட்டு போயிட்டாங்க. அவங்க விட்டு போகிற நேரம் கொரோனானால என்னால் வேலையும் எங்கேயுமே கிடைக்காது. சரி நம்ம பார்த்துக்கோ, அவங்க வந்துடுவாங்க, என்ன ஏதுன்னு புரிய வச்சு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்ட்டு சொல்லிட்டாங்க. ஐயோ, எட்டு மாதமோ 10 மாதமோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. பட் அந்த வழியும் தாங்கிட்டு நடக்க மாட்டான் என்ன ஏதுன்ட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் பேபி ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி 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 பார்த்துட்டேன். ஆனால் ஏறி பார்க்கும்போது என்னென்னாக்கா, நான் ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னா கூட கையில் காசு இருக்கணும். அரசாங்கத்துட்டு போய் எல்லா ஐட்டும் போயிட்டு நிற்கிறேன். ஒரு 2 வயசு ஆகிடுச்சு. சரி எனக்கு ஏதாவது ஏன்னா ஏதோ ஒன்று சப்போர்ட் கிடைச்சா தான் மேம் நம்ம இது பண்ண முடியும். நான் ஆணாக இருக்கனால என் குழந்தைய யார் வீட்டில் விடும், உங்களுக்கு புரியுதுங்க. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். இவ எப்படி வந்து கொடுக்கவும் முடியாது, குழந்தைய பக்கத்தில் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா நான் ஆணாக இருக்கேன், சண்டை வந்துடும், பிரச்சனை இருக்கு நிறையா. கருணை மார்பில் சுனை கொண்டவர் யார் அன்னை பாலென்றாலே அருளி. நீங்க சொன்னீங்க அவங்க வீட்ல இருந்து போயிட்டு ஒரு 8 மாசத்துலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அப்ப உங்களுக்கு விவாகரத்து எதுவுமே ஆகல. விவாகரத்துல எதுவுமே ஆகல. நீங்க லீகலா மூவ் பண்ணிருக்கலாம்ல, அப்போ கேஸ் கொடுத்துருக்கலாம். நீங்க சொல்றது ரைட். நான் எந்த மனநிலையில இருக்கேன், நான் ஓடி போய் சண்டை போடுற இடத்துலயோ இல்ல. ஏன்னா நான் ஓடினா கூட இவ்வளவு தூக்கிட்டு தான் ஓட முடியும். எனக்கு பசிதான் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்ல தெரியாது. ஏதாவது சொன்னாவது என்ன ஏதுன்னு பிரச்சனை தெரியும். அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன இது பண்ண முடியும்? கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். சமீபத்தில் வந்து நம்ம தமிழா ஷோவில் வந்து ஒரு டாபிக் பற்றி பார்த்தோம். அது எப்படின்னா ஆட்டிசம் சைல்டு அவங்களோட பேரண்ட்ஸோட சேர்ந்து ஒரு டாப்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் அகமத் பாஷான்ற ஒரு நபர் பேசின ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப உருக்கமாக்கிடுச்சு. அவரோட ஸ்டோரி நம்மளால கேட்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு பெண் பிள்ளை, 9 வயசு பெண் பிள்ளைய தனியாக